அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் அந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத ஸ்டாலின் சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை அளித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சிட்டி பாபுவில் ஆரம்பித்து தா கிருஷ்ணன், சாதிக் பாட்ஷா என பல்வேறு தியாகிகளை வரிசையாக கூற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்து கொல்லப்பட்டு தியாகிகள் ஆக்கப்பட்ட அப்பாவி தினகரன் ஊழியர்களை நினைவிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு ஏன், கனவிலும் திமுகவில் தலைவராகவோ முதல்வராகவோ உங்கள் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுரண்டப்படுகிறோம், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்களும் தியாகிகள்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இடி சொல்லியிருக்கிறதே, அந்த ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்றுதான் கேட்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த நீங்கள்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் அவர்களே என்று மேற்கோள் காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் யார் அந்த தியாகி என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் அந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத ஸ்டாலின் சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை அளித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சிட்டி பாபுவில் ஆரம்பித்து தா கிருஷ்ணன், சாதிக் பாட்ஷா என பல்வேறு தியாகிகளை வரிசையாக கூற முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்து கொல்லப்பட்டு தியாகிகள் ஆக்கப்பட்ட அப்பாவி தினகரன் ஊழியர்களை நினைவிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு ஏன், கனவிலும் திமுகவில் தலைவராகவோ முதல்வராகவோ உங்கள் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுரண்டப்படுகிறோம், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்களும் தியாகிகள்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இடி சொல்லியிருக்கிறதே, அந்த ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்றுதான் கேட்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு தியாகி பட்டம் கொடுக்க நீங்கள்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் அவர்களே என்று மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் அந்த தியாகி யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.